சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஏம்மா, எத்தனை ரவுடி பசங்க இருந்தாலும் எனக்கு பயம் இல்லம்மா. உங்களையும் தம்பியையும் காப்பாத்தி தான் ஆகணும். நீங்க அவங்க கையில மாட்டிக்காதீங்க. அதுக்குள்ள நான் வந்துருவேன், வந்தே தீருவேம்மா. என்ன துளசி, நாங்க அவனுங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்க மாட்டோம். இத பாரு, நாங்க உமாவோட அத்தை வீட்டுல இருக்கும்போது அவனுங்களால எங்களை கண்டுபிடிக்க முடியாது. நாங்க பத்திரமா தாண்டி இருக்கோம். இத பாரு, நீ எங்களை காப்பாத்துறன்னு சொல்லி நீயா வந்து மாட்டிக்காதடி. இத பாரு, நான் சொல்றத கேளு நீ. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். உமா கிட்ட ஒரு வாட்டி போனை கொடுங்களேன். சரி புள்ள, இரு. இந்தா, துளசி ஏதோ உன்கிட்ட பேசணுமா? சொல்லு துளசி. உமா, அம்மாவையும் தம்பியையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ரவுடிகளால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யோசிக்காம எனக்கு போன் பண்ணு. நான் கிளம்பி வந்துடுறேன். அம்மா வேண்டான்னு சொல்லுவாங்க, ஆனா நீ அவங்க பேச்ச கேட்காத. எனக்கு போன் பண்ணிடு, சரியா? சரி துளசி, அம்மாவையும் தம்பியும் நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை என்னால சமாளிக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா நான் உனக்கு போன் பண்றேன், சரியா? சரி உமா, வச்சிடுறேன். சரி துளசி. துளசி, அம்மா பயப்படுறதுனாலதான் நான் ஊருக்கு வரலன்னு சொன்னேன். நாளைக்கே நான் போய் அவங்கள ஒரு கை பாத்துடுறேன். அம்மாவையும் தம்பியையும் நான் காப்பாத்துறேன். நீ கவலைப்படாத, பயப்படாத, புரிஞ்சுதா? எக்கா, நீங்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கவலையும் கிடையாது, பயமும் கிடையாதுக்கா. ஈசு அம்மா ரூமுக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு வந்தா. ஆனா அபி இங்க வரலன்றா. ஈசு இங்க இல்ல, பாத்திமா ரூம்ல போய் பாருங்கன்னு எழுதி காமிக்குது. இந்த ஈசு சதா சர்வகாலமும் இந்த பாத்திமா ரூம்லயே போய் இருக்காளே. ஆமாண்டா அழகு, இந்த பாத்திமா யாரு எந்த ஊருன்னு நமக்கு எந்த விவரமும் தெரியாதே.